வெனிசுலா மீதான அமெரிக்க தாக்குதல், சர்வதேச சட்டங்கள் என்ன சொல்கின்றன என்று இந்த காணொளியில் உங்களுக்கு புரிய வைக்கப் போகிறேன். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை காலை சமூக ஊடகங்களில் தனது உடல்நிலை குறித்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டும் காற்றாலைகள் பற்றி பேசிக் கொண்டிருந்தும் இந்த நிலையில் வெனிசுலா தலைவர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு எதிரான பெரிய அளவிலான அமெரிக்க ராணுவ நடவடிக்கை ஏற்கனவே இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்தது. அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி அப்சல்யூட் ரிசோல்வ் என்று அழைக்கப்படும் இந்த நடவடிக்கை பல மாதங்களாக திட்டமிடப்பட்டு ஒத்திகை பார்க்கப்பட்டது என்பது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். இந்த நடவடிக்கையை தொடங்கியவுடன் வெறும் 30 நிமிடங்களுக்குள் அது வெளிப்பட்டு முடிவுக்கு வந்திருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. மதுரோவின் இல்லத்தில் பிரதி செய்து இன்னும் ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கிறது. குறித்த நடவடிக்கைகளுக்கு முந்தைய நாட்களில் அமெரிக்க ராணுவம் வெனிசுலாவின் கடற்கரையில் அமைதியாக அதன் இருப்பை உருவாக்கியது. அதே நேரத்தில் உளவுத்துறை அமைப்புகள் மதுரோவின் அன்றாட வழக்கத்தை உன்னிப்பாக ஆய்வு செய்தன. அசோசியேட் பிரஸ் அறிக்கையின்படி அவர் வெவ்வேறு நேரங்களில் தங்கியிருந்த இடம், அவரது பழக்க வழக்கங்கள் மற்றும் அவரது செல்ல பிராணிகள் மற்றும் உடைகள் போன்ற விவரங்களை கூட புலனாய்வு அதிகாரிகள் கண்காணித்தனர். ட்ரம்பின் கூற்றுப்படி மதுரோவின் இல்லத்தில் முழு அளவிலான வதிவிடமே ஒத்திகைக்காக கட்டப்பட்டு இராணுவ வீரர்களால் ஒத்திகைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் அவர்கள் கட்டிய வீட்டை போலவே ஒரு வீட்டை கட்டினார்கள். அது எல்லா இடங்களிலும் அதே வடிவமைப்புடன் இருந்தது என்றும் அவர் கூறினார். அவர் ஒரு கோட்டையில் இருந்தார் என்று ட்ரம்ப் ஃபாக்ஸ் நியூஸுக்கு ஒரு தொலைபேசி பேட்டியில் கூறினார். கூட்டு படைத்தலைவர்களின் தலைவரான ஜெனரல் டாம் கெயின் ஏற்பாடுகள் முழுமையானவை என்று கூறியிருந்தவையும் சுட்டிக்காட்டத்தக்கது. 150க்கும் மேற்பட்ட விமானங்கள் வெனிசுலாவுக்குள் நுழைந்த கதை என்ன? இரவு 10:46 அளவில் தாக்குதல் பணியை அங்கீகரித்த பிறகு இரவு பொழுதில் இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது என்று சிபிஎஸ் செய்திகள் செய்தி வெளியிட்டன. அசோசியேட் பிரஸ் அறிக்கையின்படி விமானங்கள் பாதுகாப்பாக நகர போதுமான அளவு மேகமூட்டம் நீங்கும் வரை அமெரிக்க படைகள் காத்திருந்தன. எதிராளிகளால் ஹெலிகாப்டர்கள் தொடர்பில் கண்டறிதலை தவிர்க்க ஹெலிகாப்டர்கள் தண்ணீருக்கு மேலே தாழ்வாக பறந்ததாக டாம் கெயின் கூறினார். அதே நேரத்தில் அமெரிக்க விமானங்கள் மேலிருந்து பாதுகாப்பு அளித்தன. அமெரிக்க படைகள் நாட்டின் வான் பாதுகாப்பை உறுதிப்படுத்திய பிறகு 150க்கும் மேற்பட்ட அமெரிக்க விமானங்கள் வெனிசுலா வான்வெளியில் நுழைந்தன என்று ப்ளூம்பர்க் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் மதுரோ தங்கியிருந்த இராணுவ தளத்திற்கு இராணுவ டெல்டா படை கமாண்டோக்கள் விமானத்தில் அனுப்பப்பட்டனர். நிக்கோலஸ் மதுரோவின் தப்பிக்க முயற்சி தோல்வியடைந்தது. அந்த குழு இரும்பு கதவுகளை உடைத்து மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியோ ஃப்ளாரஸை ஒரு பாதுகாப்பான அறைக்குள் நுழைவதற்குள் அடைவதை தடுத்தது. ஃபாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் ட்ரம்ப் அந்த தருணத்தை விவரித்தார். அவர் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல முயன்றார் என்று ட்ரம்ப் கூறினார். அது மிகவும் தடித்த கனவு, மிகவும் கனமான கதவு. ஆனால் அவரால் அந்த கதவை அடைய முடியவில்லை. அவர் கதவை அடைந்தாலும் அவரால் அதை மூடிக்கொள்ள முடியவில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்தார். வலுவூட்டப்பட்ட இரும்பு தகடுகளை வெட்ட வேண்டியிருந்ததால் அமெரிக்க படைகள் தங்களிடத்தில் அதை வெட்டுவதற்கு ஏற்ற விதத்திலான நவீன தீப்பந்தங்கள் கொண்ட கருவிகள் பொருத்தப்பட்டிருந்ததாக ட்ரம்ப் கூறினார். பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் இந்த நடவடிக்கையை பாரிய கூட்டு இராணுவம் மற்றும் சட்ட அமுலாக்க தாக்குதலின் ஒரு பகுதியாக விவரித்தார். தலைநகரில் குறைந்தது 7 வெடிச்சத்தங்கள் கேட்டன. மதுரோவும் அவரது மனைவியும் ஹெலிகாப்டர் மூலம் அமெரிக்க போர்க்கப்பலுக்கு கொண்டு செல்லப்பட்டு அமெரிக்காவை நோக்கி அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு ட்ரம்ப் நிர்வாகம் அவரை நியூயார்க்கில் விசாரணைக்கு உட்படுத்த திட்டமிட்டது. பின்னர் ட்ரம்ப் தனது புளோரிடா வீட்டில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பணியின் விவரங்களை வெளியிட்டார். ஒரு சில அமெரிக்க வீரர்கள் காயமடைந்தனர், ஆனால் யாரும் கொல்லப்படவில்லை என்று நம்புவதாக கூறினார். வெனிசுலாவின் துணைத் தலைவர் டெல்சி ராட்ரிக்ஸ் தாக்குதலின் போது பொதுமக்களும் இராணுவ உறுப்பினர்களும் இறந்ததாக தெரிவித்தார். ஒரு தொலைக்காட்சி உரையில் மதுரோவை விடுவிக்க கோரினார். மேலும் அவரை நாட்டின் சரியான தலைவர் என்று அவர் கோடிட்டார். இந்த பணி ஏற்கனவே அமெரிக்காவிலும் வெளிநாட்டிலும் விமர்சனங்களை ஏற்றுள்ளது. வெள்ளை மாளிகை இதை ஒரு தீர்க்கமான மற்றும் கவனமான செயற்படுத்தப்பட்ட நடவடிக்கை என்று வர்ணித்தாலும் கூட நியூயார்க் நகர மேயர் ஜஹரான் மாம்தானி
இந்த நடவடிக்கையை போர் நடவடிக்கை என்று கண்டனம் செய்தார். அவருடைய அறிக்கையில் சவர்ஜினிட்டி என்று சொல்லப்படுகின்ற இறையாண்மை கொண்ட ஒரு நாட்டை ஒரு தலைப்பட்சமாக இவ்வாறு நடத்தக்கூடாது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. சர்வதேச மனித உரிமை சட்டத்தை மீறுவதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை வெனிசுலா மீதான அமெரிக்க தாக்குதலில் ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட 40 பேர் உயிரிழந்ததாக பெயர் குறிப்பிட விரும்பாத வெனிசுலாவின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். வெனிசுலாவில் பாதுகாப்பான மற்றும் முறையான ஆட்சி மாற்றம் ஏற்படும் வரை அந்த நாட்டை அமெரிக்காவை நிர்வகிக்கும் என்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். வெனிசுலாவின் எண்ணெய் கட்டமைப்புகளை சீரமைக்க அமெரிக்க நிறுவனங்கள் பில்லியன் கணக்கில் முதலீடு செய்யும் என்றும் தேவைப்பட்டால் 2வது பெரிய தாக்குதலை நடத்த தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இவை எல்லாவற்றிற்கும் மத்தியில் வெனிசுலாவின் துணை ஜனாதிபதி டெல்சி ராட்ரிக்ஸை நாட்டின் தற்காலிக ஜனாதிபதியாக பொறுப்பேற்குமாறு அந்த நாட்டின் உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த நிலையில் தான் எல்லோரும் கேட்பது போல் ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச சட்டங்களும் என்ன சொல்கின்றன என்ற கேள்வி எல்லோருக்கும் வலுப்பெற்றுள்ளது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்டு ஐக்கிய நாடுகள் சாசனத்தில் UN சார்ட்டர் என்று சொல்லப்படும் ஐக்கிய நாடுகள் சாசனத்தில் பல விடயங்கள் குறிப்பிடப்பட்டன. கூட்டு நடவடிக்கைகளின் மூலம் ஆக்கிரமிப்புகளை ஒடுக்குதல், பன்னாட்டு சட்டங்களின்படி நாடுகளுக்கிடையே ஏற்படும் தகராறுகளை தீர்த்து உலக அமைதியை ஏற்படுத்தல், மக்களின் சம உரிமைகளையும் சுய நிர்ணய உரிமைகளையும் மதித்தல், மனிதனின் உரிமைகளையும் அடிப்படை சுதந்திரங்களையும் காத்து இன, மொழி அல்லது சமய வேறுபாடுகளை நீக்கி பன்னாடுகளின் சமுதாய பொருளாதார பண்பாட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல், UNஇல் உறுப்புரிமை பெற்ற 193 நாடுகள் அனைவரும் சமமானவர்களே. இறுதியாக தென் சூடான் ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்து கொண்டது. உறுப்பு நாடுகள் தங்களுக்கிடையே ஏற்படும் பிரச்சனைகளை உலக அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் ஆபத்து ஏற்படாத வகையில் சமாதான முறையில் தீர்த்துக் கொள்ள வேண்டும். உறுப்பு நாடுகள் எக்காரணம் கொண்டும் பிற நாட்டின் உள்விவகாரத்தில் தலையிடக்கூடாது. இறுதியாக கூறப்பட்ட 2 விடயங்களும் இங்கே முக்கியமானவை. இந்த விவகாரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் வால்கர் டர்க் தனது அறிக்கையில் 2 விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். UN சார்ட்டர், இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் லோ என்பன மீறப்பட்டுள்ளதாகவே அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. சரி, ஐக்கிய நாடுகள் சாசனம் UN சார்ட்டர் என்றால் என்ன என்று பார்க்கலாம். 1945 ஐநா சாசனம் உருவாக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் ஐக்கிய நாடுகள் சபையின் ஸ்தாபக ஒப்பந்தமாகும். இது ஐநாவின் நோக்கங்களை முக்கியமாக காட்டுகிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் உலக அமைதியை காப்பதற்கான மிக முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது. முக்கிய விதிகள் ஆர்டிக்கிள் 1.3 பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்களுக்கான மரியாதையை ஊக்குவித்தல். ஆர்டிக்கிள் 15, ஆர்டிக்கிள் 55, 56 ஐநா உறுப்பினர்கள் கூட்டாகவும் தனித்தனியாகவும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உறுதியளிக்கிறார்கள். மனித உரிமைகளுக்கான உலகளாவிய மரியாதை, சமூக முன்னேற்றம் மற்றும் சிறந்த வாழ்க்கை தரங்கள் பேணப்பட வேண்டும். முக்கியத்துவம் சர்வதேச மனித உரிமை அமைப்புக்கு இந்த சாசனம் சட்டபூர்வ அதிகாரத்தையும் சட்டபூர்வ தன்மையையும் வழங்குகிறது. 2வது விடயம் சர்வதேச மனித உரிமை சட்டம், இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் லோ. சர்வதேச மனித உரிமை சட்டம் என்பது மனித உரிமைகளை வரையறுக்கும், நாடுகளின் கடமைகளை நிர்ணயிக்கும், கண்காணிப்பு மற்றும் அமலாக்க அமைப்புகளை உருவாக்கும் சர்வதேச சட்டங்களின் தொகுப்பாகும். முக்கிய மனித உரிமை ஆவணங்கள் என்றால் இவை சேர்ந்து சர்வதேச மனித உரிமை சட்டம், இன்டர்நேஷனல் பில் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என அழைக்கப்படுகின்றன. மனித உரிமைகள் உலக பிரகடனம் UDHR என்று அழைக்கப்படுகிறது. 1948 உருவாக்கப்பட்டது. சட்டபூர்வ கட்டாயம் இல்லை. குடிமை, அரசியல், பொருளாதார, சமூக பண்பாட்டு உரிமைகள், அனைத்துலக குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கை, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ICCPR என்று குறிப்பிடப்படுகிறது. இது ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் ஒரு சர்வதேச ஒப்பந்தமாகும். இதில் பேச்சு சுதந்திரம், வாழ்வு உரிமை போன்ற உரிமைகள் அடங்கும். மேலும் இலங்கையில் இது 2007 ஆண்டின் 56ஆம் இலக்க சட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. பொருளாதார மற்றும் சமூக பண்பாட்டு உரிமைகள் உடன்படிக்கை
மனித உரிமைகளுக்கான யுஎன் அமைப்புகள் யுஎன் சார்ட்டரின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. மனித உரிமைகள் பேரவை, பாதுகாப்பு சபை, செக்யூரிட்டி கவுன்சில், மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகம், உடன்படிக்கை கண்காணிப்பு குழுக்கள். இவை நாடுகளின் செயற்பாடுகளை மதிப்பாய்வு செய்கின்றன, பரிந்துரைகளை வழங்குகின்றன. முக்கியத்துவம்: மனித உரிமைகள் சுய விருப்பமானவை அல்ல. ஐக்கிய நாடுகளின் உறுப்பு நாடுகள் மனித உரிமைகளை மதிக்க பொறுப்புடையவை. மனித உரிமைகள் ஒரு நாட்டின் உள்நாட்டு விஷயம் மட்டுமல்ல, அது சர்வதேச விவகாரமாகும். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும். யுஎன் மனித உரிமைகள் ஆணையாளர் குறிப்பிட்ட அந்த 2 விடயங்களான ஐக்கிய நாடுகள் சாசனம் மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் சட்டம் என்பவற்றில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளன என்பது தொடர்பில். ஆனால் இந்த சர்வதேச சட்டங்கள் எதுவும் உலக போலீஸ்காரனான அமெரிக்காவை ஒன்றும் பண்ண முடியாதுள்ளமையே சர்வதேசத்தின் பாரிய தோல்வி. உலக எண்ணெய் சந்தையில் அமெரிக்காவை விட 5 மடங்கு எண்ணெய் வளம் வெனிசுலாவில் இருக்கிறது. அதைவிடவும் உலகின் முதன்மையான எண்ணெய் வள நாடு வெனிசுலா என்பதும் சிறப்புக்குரியது. ஆகவே அமெரிக்காவின் இந்த ஆட்டம் எதற்கானது என்பதை நான் இன்னும் புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை என்று நம்புகிறேன். பிந்திய தகவல்களின்படி அமெரிக்கா வெனிசுலாவை தாக்கியதன் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை பதவி நீக்கம் செய்ததை அடுத்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை செக்யூரிட்டி கவுன்சில் இன்று 5ஆம் தேதி கூடுகிறது. இந்த நடவடிக்கையை ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் ஆபத்தான முன்னுதாரணத்தை அமைப்பதாக கருதுகிறார். ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆதரவுடன் கொலம்பியா 15 உறுப்பினர்களை கொண்ட கவுன்சிலின் கூட்டத்தை கூறியமையும் குறிப்பிடத்தக்கது. இப்படி அமெரிக்கா ஏன் வெனிசுலா மீது போர் தொடுத்திருக்கிறது என்பதற்கான ஒரு புரிதல் உங்களுக்கு பிறந்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் இந்த காணொளியை முழுமையாக பார்த்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.